ஆற்று வாழ்வியல் நிகழ்வில் மனம் உணர்தலே இயல்பினை அறியும் துவக்க நிலை என்கிற பொருளில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் உரை. வணக்கம். மனம் உணர்தலே இயல்பினை அறியும் துவக்க நிலை என்கிற பொருளில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாம் இயல்பாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து விரும்புகிறோம். ஒவ்வொருவரும் இயல்பாக இருப்பது என்பதை வாழ்வதற்குரிய இலக்கணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் இயல்பாக வாழ வேண்டும். நீங்கள் நலமாக வாழ்தல் என்பது அல்லது குணமாக வாழ்தல் என்பது இப்போது வழக்கத்தில் இருக்கிற நோய் இல்லாமல் இருப்பது, பண சிக்கல் இல்லாமல் இருப்பது, உறவினர்களோடு சிக்கல் இல்லாமல் உறவு பாராட்டுவது என்கிற கருத்துக்களின் அடிப்படையில் மட்டுமல்ல. இயல்பாக இருப்பது அல்லது நலமாக இருப்பது, குணமாக இருப்பது என்பதெல்லாம் சற்று ஆழமான பொருள் கொண்டவை. எனவே இயல்பாக இருக்க வேண்டும் என்று நாம் பேசுகிற உரையினுடைய உட்பொருள் உங்கள் தலைவலிக்கு உடல் வலிக்கு தீர்வு சொல்வது போல நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லது உங்கள் கோபங்களையும் அறியாமையையும் நீங்கள் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை உங்கள் இயல்பு என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்வதாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. முற்றிலும் இந்த சமூகத்தில் உங்களை சுற்றி நடக்கிற உரையாடல்களில் இயல்பு என்று நீங்கள் புரிந்து வைத்திருக்கிற, தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த சொல்லிற்கும் அந்த சொல்லுக்கு நீங்கள் வைத்திருக்கிற பொருளிற்கும் இப்போது நாம் இயல்பு என்று உங்களுக்கு விளக்குகிற பொருளிற்கும் துளியும் தொடர்பு கிடையாது. இயல்பு என்பது பற்றி உங்களுக்கு அடிப்படையில் எதுவும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இயல்பை பற்றி நீங்கள் இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட இடங்களில் ஆனாலும் சரி, கற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிற இடங்கள் என்றாலும் சரி, இயல்பை பற்றிய பாடங்கள் உங்களுக்கு முன்னே இல்லை. அதனால்தான் இயல்பு என்றவுடன் பெரும்பாலும் பிறரோடு நீங்கள் போடுகிற சண்டையின் நியாயத்தை இயல்பு என்று பிடித்துக் கொள்வீர்கள். ஒருவரை எவ்வளவு மோசமாக பேச வேண்டும் என்றாலும் பேசிவிட்டு இதுதான் என் இயல்பு என்று நீங்களே உங்களை சமாதானம் செய்து கொள்வீர்கள். எவ்வளவு பொறுப்பின்மையோடு நடந்து கொண்டாலும் அதன் விளைவுகள் மீது நின்று கொண்டு என் இயல்பிலிருந்து இவற்றை செய்துவிட்டேன் என்று நீங்கள் கூறிக்கொள்வீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செய்ததையும் கூறியதையும் நான் பார்த்திருக்கிறேன், தொடர்ந்து பார்த்து கொண்டும் இருக்கிறேன். அடிப்படையில் இயல்பு என்பது நீங்கள் கொண்டிருக்கிற பொருளில் இல்லை. இயல்பு என்பது சற்று ஆழமான பொருள் கொண்டது. முன்பே வேறொரு உரையில் நாம் பகிர்ந்து கொள்கிற போது உங்கள் உயிர் வாழ்தலை எது இன்றியமையாமல் உறுதி செய்கிறதோ அதுவே
இயல்பாக இருக்கிறது என்று ஒரு மறைமொழியை பார்த்தோம். மறைமொழி விளக்குகிற விளக்கம், இயல்பெனப்படுவது உங்கள் இருத்தலை உறுதி செய்யக்கூடிய நிலை. அதுதான் உங்கள் இருத்தலை, நீங்கள் இருப்பதை உறுதி செய்கிறது. எனவே அந்த இயல்பை நீங்கள் எங்கிருந்து புரிந்து கொள்வது, எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதுதான் நாம் விளக்குகிற விளக்கம். இயல்பாக இருப்பது என்பது தன்னலமாக இருப்பது அல்ல, சுயநலமாக இருப்பது அல்ல. அதே வேளையில் தன்னலமாக இருக்கிற ஒருவரால் இயல்பாக இருக்க முடியாது. இவை இரண்டும் ஒன்றை ஒன்று பொருந்தி நிற்கிற கருத்துக்கள். இயல்பு என்பது உங்கள் உரிமை மீது உங்களின் நிலைப்பாடு, உங்கள் உரிமை மீது உங்களின் பகிர்ந்தளிக்கும் உணர்வு. அடிப்படையில் உங்கள் உரிமை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் உரிமைகள் மீது நீங்கள் நிலைத்து நிற்கிற நிலைப்பாடு சுயநலமாகாது. அதற்காக நீங்கள் எழுப்புகிற கேள்விகள் விவாதங்கள் ஆகாது. உங்கள் உரிமைக்காக நீங்கள் முன்னெடுக்கிற வினைப்பாடுகள் சண்டைகள் ஆகாது. எனவே உரிமை என்பது அடிப்படையில் உங்கள் இயல்பு குறித்த புரிதலுக்கு உரிமை என்பது என்ன என்பதும் அவசியமாகிறது. உங்கள் உரிமை மீது புரிதலோடு நீங்கள் ஆற்றுகிற வினை, செயல்படுகிற செயல்பாடு என்பது தன்னலம் என்று பார்க்கப்படும் என்றால் அவற்றின் மீது உங்களுக்கு எந்தவிதமான பொருட்படுத்துதலும் தேவையில்லை. இப்பொழுது உரிமை என்றால் என்ன என்பதற்கு அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உரிமை என்பது இன்னொரு உயிரின் உரிமையை பறிக்காமல் இருப்பது என்பது முதல் விதி. உரிமை என்ற சொல்லை நீங்கள் இந்த பேரண்டத்திற்குள் இயங்குகிற இயக்கப் போக்கில் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். உங்கள் பக்கத்தில் வாழ்கிற இன்னொரு நபரின் மீது நீங்கள் காட்டுகிற அக்கறையையும் நீங்கள் செலுத்துகிற செல்வாக்கு முறைமைகளும் உரிமைகள் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள். அவையெல்லாம் உரிமை அல்ல. உரிமை என்பது பேரண்டம் உங்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை பொருத்திக் கொள்கிற செயலில் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் பொருத்தமான நிலையில் நகர்கிற போது, பொருத்தமான நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்கிற போது உங்களுக்கான உரிமை உங்களுக்கு வெளிப்படும், உங்களுக்கு உணர்த்தப்படும். உங்களுக்கு வெளிப்படுகிற உரிமைகளை, உங்களுக்கு உணர்த்தப்படுகிற உரிமைகளை உங்களுக்குள் இருந்து உந்துதலாக நகர்த்துகிற உரிமை நோக்கிய பயணத்தை தடுப்பதற்கு, மறுப்பதற்கு யாரேனும் உங்கள் முன் நிற்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலையில் நீங்கள் எழுப்புகிற கேள்விகளும், நீங்கள்
செய்கிற உரையாடல்களும், நீங்கள் முன்வைக்கிற பயணப்பாடுகளும் சண்டை ஆகாது, விவாதம் ஆகாது. இவை உங்கள் உரிமை நோக்கிய உங்களது பயணம். இந்த உரிமை குறித்து உரிமை பெற்றுக்கொள்வது, மேலும் உரிமையை பற்றிய பேரண்டத்தினுடைய வழிகாட்டல் என்கிற பொருளில் ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு நிலைப்பாடு வந்த பின்பு, அந்த உரிமைக்காக நீங்கள் நிகழ்த்துகிற எந்த வினைப்பாடும், அது ஒட்டி நகர்கிற எந்த நகர்வு போக்கும் உங்களது தனிப்பட்ட சுயநலம் என்பதற்கு இல்லை. அது உங்களது தன்னலமாகாது. அது பேரண்டம் வழங்குகிற ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொருத்தப்பாடாக மட்டுமே அமையும். எனவே அடிப்படையில் நீங்கள் இயல்பை புரிந்து கொள்வதற்கு முன்பு, இயல்பை அறிந்து கொள்வதற்கு முன்பு, உங்கள் உரிமை குறித்து ஒரு பார்வை உங்களுக்கு அவசியமாகிறது. உங்கள் தன்னலமும் உங்களது உரிமை மீதான நாட்டமும் ஒன்றல்ல. அடிப்படையில் நான் குறிப்பிட்டது போல, உரிமை என்பது உங்கள் அருகாமையில் இருக்கிற பொருட்கள் மீதோ, மனிதர்கள் மீதோ, விலங்குகள் மீதோ நீங்கள் செலுத்துகிற அதிகாரமும் இல்லை, செல்வாக்குத்தனங்களும் இல்லை. உரிமை என்பது இந்த பேரண்டம் உங்களுக்கு வழங்குவது, இந்த பேரண்டம் உங்களுக்கு வெளிப்படுத்துவது. அதற்குரிய பொருத்தங்களை பெற்றுக்கொண்டு உங்கள் சிந்தனை முறையில் உங்களை வளர்த்துக் கொள்கிற போது, நீங்கள் பேரண்டம் வழங்குகிற எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு வருவீர்கள். பேரண்டம் வெளிப்படுத்துகிற எல்லா வெளிப்பாடுகளையும் பார்க்கிற நிலைக்கு உயர்வீர்கள். இந்த உரிமை பெற்றுக்கொண்டு உங்களை உயர்த்தி கொள்வதும், உங்களை உயர்த்தி கொண்டு உரிமைகளையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்வதும் மட்டுமே மனிதனின் இயல்பு என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். மனிதனின் இயல்பு என்பது உங்கள் உரிமைகள் மீது உங்களுக்கு இருக்கிற புரிதலும், உங்கள் உரிமைகள் மீது உங்களுக்கு இருக்கிற பார்வையும், உங்கள் உரிமைகள் மீது உங்களுக்கு இருக்கிற நிலைப்பாடும் என்பதுதான் உங்களது இயல்பு. இந்த இயல்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்று நாம் பேசுகிற கருத்து. இந்த இயல்பு என்றவுடன் அதற்கு உள்ளே அமைந்திருக்கிற உரிமை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வர வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் உரிமை மீதான நாட்டமும், உங்கள் உரிமைக்காக உங்களை சிந்தனை முறையில் மேம்படுத்திக் கொள்வதும் தான் மனிதனினுடைய இயல்பு. அதுவே உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்கும், எல்லாவற்றிற்கும் வழிகாட்டும். அத்தகைய இயல்பை நீங்கள் அறிவதுதான் ஒரு மனிதனினுடைய வாழ்வின் பொருள் குறித்து நடைபெறுகிற முதல் உரையாடல். நான் நன்றாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும், உயர்வாக வாழ வேண்டும், குணமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பொருள்களுக்கும் அப்பால் நீங்கள் இயல்பாக வாழ வேண்டும் என்பது முதன்மையானது. அதுவே இன்றியமையாமல் இருப்பதும் கூட. உங்கள் வாழ்க்கை என்பது உங்கள் இயல்பில் அமையப்பெற வேண்டும். இப்போது வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் ஒரு முறை சீர்தூக்கி பார்ப்பீர்கள் என்றால், எதுவும் உங்கள் இயல்பில் அமைந்த வாழ்க்கை முறை இல்லை என்பதை பார்க்க முடியும். உங்கள் முன் இருக்கிற
கருத்துக்களும், அந்த கருத்துக்களை உங்களுக்கு தருகிற நிகழ்வுகளும், அதை விளக்கி சொல்கிற சொற்பொழிவுகளும், அதை சேகரித்து வைத்திருக்கிற ஆவணங்களும் என எல்லாமும் உங்கள் வாழ்வினுடைய போக்கை எவ்வாறு தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் பார்க்கிறேன். அவை உங்களை இயல்புக்கு நகர்த்தி கொண்டு வருவதில்லை. உங்கள் இயல்பை உங்களுக்கு உணர்த்துவதற்கு மெனக்கெடுவதில்லை. ஒரு சொற்பொழிவு என்பது, ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட தகவல் என்பது, அதன் அளவில் அதன் பொறுப்பு கேட்பவரை உரிமை மீதோ அல்லது இயல்பை நோக்கியோ ஒரு உணர்தலை ஏற்படுத்த வேண்டும். உங்கள் முன் இருக்கிற ஆவணங்கள் உரிமை என்றவுடன் சமூக உரிமைகளை மட்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. சமூக உரிமை என்பது சமூகம் மாறுகிற போது மொத்தமாக தூக்கி வீசப்படும், இல்லாமல் போகும். புதிய வகைப்பட்ட சமூக உரிமைகளுக்குரிய இலக்கணங்கள் வரையறுத்து தரப்படும். வரலாறு முழுவதும் காலம் காலமாக மனித சமூகம் பயணிக்கிற சமூக பயன்பாட்டில் அதற்கு உரிய சமூக உரிமைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. அவை நிலைத்ததில்லை. அவற்றின் இலக்கணங்கள் மாற்றமடைந்து கொண்டே இருக்கின்றன. உங்களை சுற்றி பேசப்படுகிற உரிமை பற்றிய கருத்துக்கள் இன்று இருக்கிற சமூக உரிமை என்கிற மிக சுருக்கமான பொருளில் உரையாடப்படுகின்றன. அவை உங்களது உரிமை குறித்து எந்த விதத்திலும் தொட்டு கூட பார்ப்பதில்லை. உங்கள் உரிமை பற்றி உங்கள் முன் உரையாடுகிற உரையாடலுக்குள் எந்த கருத்தும் இல்லை, எந்த கருத்தும் இருக்கப் போவதும் இல்லை. ஏனென்றால் உரிமை பற்றி உங்கள் முன் உரையாடுகிற எவருக்கும் எதுவும் தெரியாது. அவர்கள் பேசுகிற எல்லாமும் சமூக உரிமை என்கிற இலக்கணத்தில் இருந்து பேசுகிறார்கள். அதைவிடவும் மிகுந்த பொருள் புதிந்தது, ஆழம் மிக்கது நாம் பேசுகிற, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிற உரிமை என்கிற கருத்து. எனவே நீங்கள் இயல்பிற்கு திரும்புகிற போது, இயல்பில் நிலை கொள்கிற போது, நீங்கள் உங்களுக்கு உரிமை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வதோடு அவற்றில் நிலை கொள்ளவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே உங்களது இயல்பு. இயல்பினை அறிவது என்பது எவ்வாறு நிகழ்வது அல்லது எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இயல்புகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிக எளிய வழி, உங்கள் உடல் உங்களுக்கு வழிகாட்டுகிற வழிகாட்டல்களை பின்பற்றுவதுதான். உங்கள் உடல் உங்களுக்கு எப்போதும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. உங்கள் உடலின் வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றுகிற போது இந்த பேரண்டம் ஒரு தனி மனிதனுக்கு இயல்பு என்று எவற்றையெல்லாம் வரையறுத்து வைத்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். சரி, உங்கள் உடல் எவ்வாறு உங்களுக்கு வழிகாட்டுகிறது என்பதை நீங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்கிற போது, அதன் போக்கில் நீங்கள் பின்பற்றி நகர்கிற போது, உங்கள் இயல்பு என்கிற நிலையை எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் உடலிற்கு 5 அறிவு இருக்கிறது. அது எல்லா உயிர்களுக்கும் இருப்பது போல தகுதிக்கு தகுந்தாற் போல, வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல உடல் அளவில் 5 அறிவு இருக்கிறது. சற்று ஆழமாக கூடுதலான அறிவு ஒன்றும் இருக்கிறது. அது பகுத்தறிவு என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை பகுத்து பார்க்கிற அறிவு என்று நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அவற்றை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நீங்கள் புரிந்து வைத்திருக்கிற
பகுத்தறிவு என்பது நீங்கள் காண்கிற காட்சியை மட்டும் நான் நம்புவேன் என்கிற அடம் பிடித்தலின் வெளிப்பாடு. நான் கேட்கிற ஒன்றை மட்டும் நான் நம்புவேன் என்கிற பிடிவாதம். இவையெல்லாம் பகுத்தறிவு ஆகாது. அல்லது பகுத்தறிவினுடைய இலக்கணம் இந்த எல்லையில் நிற்கிறது. நாம் அவற்றிற்குள் செல்ல வேண்டாம். நமது பாடம் அதுவல்ல. உங்கள் உடலில் நீங்கள் எளிமையாக பார்க்கும்படி 5 அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது உங்கள் உடல் பெற்றிருக்கிறது. இந்த 5 அறிவும் என்னென்ன என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். புதிய ஒருவர் இந்த கருத்துக்களை கேட்பதற்காக இருப்பார் என்றால் எளிமையாக விளங்கிக் கொள்ளும்படி நான் நினைவூட்டுகிறேன். 2 பொருட்கள் உராயும்படி இருக்கிற போது அந்த உராய்வு என்பதை பார்ப்பது முதல் அறிவு. உராய்வை உரசிக்கொள்வதை அறிந்து கொள்கிற அறிவு. 2வது அறிவு உங்கள் நாவின் அறிவு. இப்போது 2 உராய்வு நிகழ்கிற நிகழ்விற்கு உள்ளே இருக்கிற சுவை எனும் மறைபொருளை, ஆற்றலை அறிந்து கொள்கிற 2வது அறிவு. அறிந்து கொள்வது என்பது என்ன என்பதை நாம் தனியாக விளக்க முடியும். நான் தொடர்ந்து இணைத்து சொல்கிறேன். உராய்வின் வழியாக அறிந்து கொள்கிற முதலறிவு, உராய்வின் வழியாக உராயும் பொருட்களின் ஊடே பொருட்களின் ஆழத்தில் மறைவாக இருக்கிற ஆற்றலை சுவை வழியாக அறிந்து கொள்கிற 2ஆம் அறிவு, தோற்றமாக இருக்கிற பொருட்களை உராய்ந்து கொள்கின்றன. இத்தகைய தோற்றமாக இருக்கிற பொருட்களின் முந்தைய நிலையில், பொருட்கள் உருவாவதற்கு முன்பே இருக்கிற நிலையில், அவை தோற்றம் பெறுவதற்கு முன்பே இருக்கிற நிலையில், அந்த நிலையை அறிந்து கொள்கிற 3வது அறிவு மூச்சு, மூக்கு. இந்த நிலையில் மூக்கு என்கிற பொருளுக்கு தோற்றம் உண்டு. தோற்றத்திற்கு முன்பாக இருக்கிற காற்று என்கிற நிலைக்கு தோற்றம் கிடையாது. தோற்றத்திற்கு முந்தைய நிலையில் அது இருக்கிறது. இனிமேல் தான் அது தோற்றமாக உருவெடுக்க வேண்டும், வெளிப்பட வேண்டும். இது 3வது அறிவு. அடுத்ததாக 4ஆம் நிலையில் இருப்பது தோற்றத்திற்கு முன்பு இருக்கிற வேறொரு பரிமாணம், ஒளி, வெளிச்சம். வெளிச்சத்தை நீங்கள் உராய்ந்து பார்க்க முடியாது. வெளிச்சத்தை நீங்கள் சுவைத்து பார்க்க முடியாது. வெளிச்சத்தை நீங்கள் நுகர்ந்து பார்க்க முடியாது. இந்த 3ம் கடந்து நிற்கிற வேறொரு ஆழமான பகுதியை அறிந்து கொள்கிற பார்வை அறிவு 4வது அறிவாக அது இருக்கிறது. தொடர்ந்து 5ஆம் அறிவாக இருப்பது வெளிச்சத்தினுடைய இன்னும் ஆழமான பகுதி. அந்த நிலையில் வெளிச்சம் கூட இருக்காது. நீங்கள் ஒளியாக மட்டுமே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். 5 அறிவும் தனித்தனியாக நிறைய நம்மால் பேச முடியும். இந்த 5 அறிவு பற்றியும். இந்த 5 அறிவிற்குள் இருக்கிற இன்னொரு பகுதி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிதல் என்றால் என்ன என்கிற பகுதி. அறிதல் என்பது ஒன்றை பெற்றுக்கொண்டு தன்வயமாக்கிக் கொள்கிற தகுதி.
அல்லது புறக்கணிக்கிற செயல்பாடு. இந்த பேரண்டிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்கிற போது அவற்றை தன்வயமாக்கிக் கொள்கிற தேவையும் தகுதியும் பெற்றுக்கொள்கிற ஒன்றிற்கு வேண்டும். அப்படி பொருந்தும் என்றால் நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பது நிகழும், அவற்றை தன்வயமாக்கிக் கொள்கிற நிகழும். இத்தகைய நிகழ்வை நீங்கள் அறிவை கொண்டே செய்ய முடியும். நான் சான்றாக ஒன்றை கூறுகிறேன். 2ஆம் அறிவு சுவைத்தல். ஒரு பொருளை உங்கள் நாக்கோடு நீங்கள் உராய்வு செய்கிறீர்கள். அது உங்கள் நாக்கில் வினையாற்றுகிறது. உங்கள் நாக்கும் அப்பொருளோடு வினையாற்றுகிறது. அந்த பொருளில் இருக்கிற மறைவாக இருக்கிற ஆற்றலை உங்கள் உடல், உங்கள் நாக்கு தன்வயப்படுத்துகிறது. இப்போது இந்த தன்வயப்படுத்துகிற தேவையும் தன்வயப்படுத்துகிற தகுதியும் உங்கள் நாக்கிற்கு இருக்க வேண்டும். இந்த பொருள் பேரண்டத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அல்லது பெறப்பட்டிருக்கிறது. அப்படி பெறப்பட்டிருக்கிற ஒரு பொருளை தன்வயப்படுத்துகிற ஆற்றலும் தன்வயப்படுத்துகிற தேவையும் தகுதியும் உங்களுக்கு இருக்கும் என்றால் அவற்றோடு நீங்கள் பொருந்த முடியும். அந்த பொருளோடு நீங்கள் பொருந்திக் கொள்ள முடியும். அந்த பொருள் உங்களோடு பொருந்தும். இல்லை என்றால் விளக்கம் ஏற்படும். இவ்வாறாக நாற்றமும், இவ்வாறாக ஒளியும் தொடர்ந்து உங்களுக்கு அறிவு என்கிற நிலையில் உங்களோடு பொருந்தி விலகி பயணிக்கின்றன. இத்தகைய 5 அறிவு வகைமையில் நாம் உரையாடி நம் சிந்தனை முறையை வளர்த்துக் கொள்கிற போது, நம் சிந்தனை முறையினுடைய உயர்வின் தொடர்ச்சியாக இந்த 5இன் பார்ப்பட்டு அறிய முடியாத, உராய்வின் மூலம் தெரியாத, சுவையின் மூலம் அறிய முடியாத, நாற்றங்களின் மூலம் அறிய முடியாத, ஒளியின் மூலம் அறிய முடியாத, ஒலியின் மூலம் அறிய முடியாத பல வகைப்பட்ட வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்ளும் அறிவு 6வது அறிவு. இந்த உணர்ந்து கொள்ளும் 6வது அறிவு உலகிலேயே மனிதன் என்கிற உயிரினத்திற்கு மட்டுமே வளர்ந்திருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 6வது அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அறிவை கொண்டு இந்த பேரண்டத்திற்கு உள்ளேயும் உங்களுக்கு வெளியேயும் இருக்கிற எல்லாவற்றையும் தேவை உணர்ந்து, தகுதி உணர்ந்து பெற்று பொருந்துகிற வாய்ப்பு உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. அதுதான் உங்களது இயல்பு என்று இந்த உரையின் வழியாக நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த 5 அறிவு உங்கள் சிந்தனை முறையை நிறைவு செய்யும். 6ஆம் அறிவாக இருக்கிற மனம் உங்கள் 5 அறிவிற்கு எட்டாத, நீங்கள் 5 அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முடியாத பல்வகைப்பட்ட பேரண்ட வெளிப்பாடுகளை உங்களுக்கு உணர்த்தி கொடுக்கும். இந்த பேரண்ட வெளிப்பாடுகளை உணர்த்தி கொள்கிற வாய்ப்பு மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்திற்கும் கிடையாது. இந்த உணர்தலின் வழியாகவே உங்கள் உரிமைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த உணர்தலின் வழியாகவே உங்களது வழிகாட்டல்கள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. வேறு யார் ஒருவரும் உங்களுக்கு அவற்றை வழங்க முடியாது. வேறு யார் ஒருவர் இடத்திலிருந்தும் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சான்றாக உரிமையை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு கருத்தை கூறுகிறேன். உரிமை என்பது உங்களுக்கு வழங்கப்படுகிற போது வேறொருவருக்கு
அல்லது வேறொரு இடத்திலிருந்து என்கிற கருத்தே அவற்றில் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் மட்டுமே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். வேறொருவருக்கு வேறொன்றாக அவை வழங்கப்பட்டிருக்கும். நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக முதல் 5 அறிவு நிலையிலேயே இருக்கிற பொருத்தப்பாட்டை கொண்டு நான் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். காற்று. 3வது அறிவு உங்களது மூக்கு. இந்த 3வது அறிவை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு உரிமைப்பட்ட காற்றை உங்கள் உடலுக்குள் எடுத்துக்கொள்கிறீர்கள். அந்த காற்றை உங்கள் உடல் தன்மையப்படுத்துகிறது. அந்த காற்றோடு உங்கள் உடல் நுண்ணுயிர்கள் உடலுக்குள் இருக்கிற இயக்க முறை கலக்கிறது. இது தனியாக பேச வேண்டியது. இந்த அளவில் நிறுத்திக் கொள்ளலாம். இந்த காற்று என்பது உங்கள் 3வது அறிவின் உரிமை. இந்த காற்றை நீங்கள் விலக்குவதும் நீங்கள் பெற்றுக்கொள்வதும் உங்கள் உரிமைக்கு உள்ளே இருக்கிற உங்களது தகுதியும் உங்களது தேவையும் மட்டுமே தீர்மானிக்கிறது. ஒளி இருக்கிறது, சூரிய ஒளி இருக்கிறது. சூரிய ஒளியை உங்கள் கண் கொண்டு பார்க்கிறீர்கள். உங்கள் பார்வை எனும் அறிவின் உரிமை ஒளி. இந்த ஒளியை பிறர் உங்களுக்கு பரிந்துரையின் பேரில் வழங்க முடியாது. இந்த ஒளியை பிறருக்கு நீங்களும் வழங்க முடியாது. இந்த ஒளி உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அந்த உரிமையை உங்கள் கண்களின் வழியாக அந்த உரிமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்குரிய தேவையும் உங்களுக்குரிய வளர்ச்சி தகுதியும் அந்த உரிமையை, அந்த வெளிப்பாடை உங்களுக்கு தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு அறிவிற்கும் உரிமையின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளவும் உரிமையை தன்மையப்படுத்திக் கொள்கிற தகுதியும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த வகைமையில், நான் சான்றாக கூறிய இந்த வகைமையில் உங்கள் மனதிற்கும் சில உரிமைகள் வெளிப்படுவதற்காக காத்திருக்கின்றன. அந்த வெளிப்பட காத்திருக்கிற உரிமைகளை நீங்கள் உணர்கிற போது அதுதான் உங்கள் வாழ்வின் துவக்க நிலை. அதுதான் நீங்கள் இயல்பிற்கு வருகிற முதல் நிலை. 5 அறிவுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற, மனிதர்கள் யாவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிற 5 அறிவுகள் கடந்து இருக்கிற 6ஆம் அறிவு என்பதுதான் இயல்பான வாழ்க்கை முறைக்குரிய அறிவு தொகுப்பு. இந்த அறிவு தொகுப்பிற்குள் 6ஆக இருக்கிற இந்த அறிவு தொகுப்பிற்குள் 6 அறிவு நிலைகளையும் கொண்டு நீங்கள் உங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்கள் உரிமைகளை தன்மையப்படுத்துகிறீர்கள். தேவையும் தகுதியும் பொருட்டு உங்கள் உரிமைகளை காத்திருக்க செய்ய முடியும், காத்திருக்க வைக்கிறீர்கள், விலக்கி வைக்கிறீர்கள். இந்த உரிமை விளக்கம் அல்லது உரிமை தன்வயம் என்கிற நிலையை இந்த 5 அறிவு கொண்டு உங்களால் ஓரளவிற்கு காரண காரிய அறிவோடு ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 6வது அறிவாக இருக்கிற ஒரு பகுதியில் அதற்குள் இருக்கிற உங்கள் உரிமைகள், அதற்குள் இருக்கிற உங்களது மேம்பாடு, அவற்றை பெற்றுக்கொள்வதற்குரிய உங்களது தகுதிகள் எல்லாமும் உங்கள் இயல்பிற்கு நீங்கள் நகர்கிற போது நிலை கொள்ளும். இந்த இயல்பு நிலையில் நீங்கள் நிலை கொள்கிற போது உங்கள் உரிமைகள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இந்த உரிமை மீது நீங்கள் நகர்கிற போது அந்த நகர்விற்கு தடையாக எது வந்தாலும் நீங்கள் அதன் மீது எதிர்வினையாற்றலாம்,
உங்களது வெளிப்பாடுகளை முன்வைக்கலாம். இவையில்லாது நகர்கிற நகர்வை நீங்கள் உரிமை என்று கருதி கொள்ளக்கூடாது. அவை உரிமை பார்ப்பட்டது அல்ல. உங்கள் உரிமை என்பது உங்கள் மனம் உங்களுக்கு உணர்த்துகிற உணர்வு. உங்கள் மனம் உங்கள் உரிமைகளை உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். மனம் எவ்வாறு உணர்த்துகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு மிக எளிய வழி ஒன்று இருக்கிறது. இந்த 5 அறிவு பெற்றுக்கொண்ட தன்வய விளைவுகளை உங்கள் மன வழிகாட்டுதல் என்று நீங்கள் இதுவரை கருதி கொண்டிருப்பீர்கள். உங்களது உராய்வு தொடு உணர்வு வழங்கிய தகவல்களும், உங்களது சுவை உங்களுக்கு வழங்கிய தகவல்களும், உங்களது நாற்றம், உங்களது நாசி உங்களுக்கு வழங்கிய தகவல்களும், உங்களது கண்கள் உங்களுக்கு வழங்கிய தகவல்களும், உங்களது செவி உங்களுக்கு வழங்கிய தகவல்களும் உங்களால் சேகரிக்கப்பட்டவை. இவை மட்டுமே உங்களது மனம் என்று நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சேகரிக்கப்பட்ட அறிவை நீங்கள் தேவை உணர்ந்து பொருத்திக் கொள்ளலாம் அல்லது விலக்கி வைக்கலாம். இந்த சேகரிக்கப்பட்ட அறிவின் வழியாக உங்களுக்கு வழங்கப்படுகிற எந்த வழிகாட்டலும் உங்கள் மனம் உங்களுக்கு வழங்குகிற வழிகாட்டல் அல்ல. உங்கள் மனம் என்பது இந்த 5 அறிவு நிலையின் வளர்ச்சியை விடவும் மிக உயர்வான வளர்ச்சி படிவம் கொண்டது. உங்களது மனம் இந்த பேரண்டத்தின் எல்லை வரை விரிந்து கொள்வதற்குரிய மேம்பாடு அடைவதற்குரிய விசாலத்தன்மையை வைத்திருக்கிறது. தேவையும் தகுதியும் உண்டாகும் என்றால் அவ்வளவு பெரிய விசாலத்தன்மையோடு உங்கள் மனம் விரிந்து சுருங்கும் ஆற்றல் உடையது. எனவே உங்கள் மனம் மற்ற 5 அறியும் திறனை விட பன்மடங்கு மாறும் திறன் உடையது. இந்த 5 திறன் வழியாக அறிந்து கொண்ட தகவல்களையும் அவை உங்களுக்கு வழங்கிய விளைவுகளையும் உங்கள் மனம் என்று நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது. இப்போது அப்படி கருதி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் மனம் வழங்குவதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், மனம் உணர்த்துவதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு அறிந்த தகவல்களை, அறிந்த விளைவுகளை எப்பொழுதும் கைக்கொள்ளாதிருங்கள். அவற்றை விளக்குங்கள். உங்களது உணவு குறித்து உங்கள் மனம் வழிகாட்டல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், இதுவரை நீங்கள் உண்ட உணவின் நினைவுகளை புறக்கணியுங்கள். அவை எழுப்பிய சுவை வெளிப்பாடுகளை புறக்கணியுங்கள். உங்களுக்கு முறையான ஒளியை, வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால், இதுவரை நீங்கள் பார்த்து வைத்திருக்கிற அலங்கார ஒளி நினைவுகளை, வண்ணங்களை நீங்கள் புறக்கணியுங்கள், விலகி நில்லுங்கள். அவை எல்லாமும் உங்கள் கடந்த கால அனுபவங்களில், வெளிப்பாடுகளில், சேகரிப்புகளில் விளைந்தவை. இவை மனமாகாது, உங்கள் உணர்தலாகாது. நீங்கள் உணர வேண்டும் என்றால் உங்கள் உள் இருந்து வருகிற எல்லா விதமான தகவல்களையும், சேகரிப்புகளையும் பார்த்து கொண்டே இருங்கள், காத்திருங்கள். அப்படி காத்திருக்கிற போது உங்களிடம் இருந்து
பல வகையான வெளிப்பாடுகள், வழிகாட்டல்கள் இரைச்சல் போல் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நிலையில் இவற்றை நீங்கள் மதிப்பீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவை ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஒன்றா அல்லது புதிய ஒன்றா என்று நீங்கள் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். தெரிந்த ஒன்றாக இருக்கும் என்றால் நீங்கள் விலக்கிக் கொண்டே இருங்கள். அவற்றை பின்பற்றக்கூடாது, பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. புதிய ஒன்றாக இருந்தால் அதுதான் உங்கள் மனம் உங்களுக்கு வழிகாட்டுவது. அப்படி புதிய ஒன்றை எப்பொழுதும் புதிய ஒன்றை மட்டுமே உங்கள் மனம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். புதிய ஒன்றை உணர்த்துவதுதான் உங்கள் மனம் எனும் உறுப்பினுடைய அடிப்படையான பணி. புதிய ஒன்றை உணர்த்துவது என்பது உங்களுக்கு வெளியில் இருக்கிற இந்த பேரண்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவது. ஏற்கனவே அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உங்கள் முன் இருக்கிறது. உங்கள் உணர்வின் வழியாக தற்போது நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களது மனம் என்கிற அவயத்தின் வழியாக தற்போது அவற்றோடு நீங்கள் உறவு பாராட்டுகிறீர்கள். எனவே மனம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுவரை உங்களது விளைவுகளை நீங்கள் சேகரித்த சேகரிப்புகளை ஒருபோதும் உங்கள் பக்கத்தில் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அவற்றிலிருந்து முழுவதுமாக விலகி நில்லுங்கள். இப்படி விளக்கத்தின் அடிப்படையில் மனம் உணர்த்துவதை நீங்கள் உணர முடியும். மேலும் இப்படி உணர்வதின் வழியாகவே நீங்கள் இயல்பாக இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். இந்த உணர்தலின் வழியாக வாழ்கிற வாழ்க்கை முறையே இயல்பான வாழ்க்கை முறை. இந்த இயல்பான வாழ்க்கை முறையை நீங்கள் கைக்கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனம் என்கிற 6ஆம் அறிவை உணர்ந்து கொள்வதும், அந்த 6ஆம் அறிவு பற்றி இருக்கிற கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் இந்த உரையினுடைய நோக்கம். அந்த வகையில் நீங்கள் இயல்பிற்கு திரும்ப வேண்டும். இயல்பிற்கு திரும்புவதற்கு உங்கள் மனம் எனும் வழிகாட்டலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் வழிகாட்டலின் அடிப்படையில் உங்கள் உரிமைகளையும் உங்களுக்கே வழங்கப்படுகிற வெளிப்பாடுகளையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் வழி நீங்கள் நடைபோட வேண்டும். உங்கள் சிந்தனை முறையை மேலதிகமாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே உங்கள் இயல்பான வாழ்க்கை முறைக்கு பொருள் ஆகும். அதுவே நீங்கள் இயல்பாக வாழ்வதற்குரிய வழிமுறைகளாகும். அந்த வகையில் இயல்பான வாழ்க்கை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு மனம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுவே இயல்பான வாழ்வை உங்களின் இயல்பினை அறிவதற்குரிய துவக்க நிலை ஆகும். உங்கள் அனைவருக்கும் இயல்பு அறியும் பாங்கு வாய்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம்.